Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். ஒரு தலைவரின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருப்பதால் தான் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கருத்து கணிப்பு எங்களுக்கு சாதகமாக வருதுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. சமூக நீதி பேசுற, சமத்துவம் பேசுற திமுக செய்யாத ஒரு வேலையை, மிகப்பெரிய ஒரு புரட்சியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை அறிவித்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கான தலைவர்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. இந்த கருத்து கணிப்புகள் என்பது கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகள். ஏன்னா நீங்களே கூட பார்த்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடியும் பல கட்சிகள் பல மாநிலங்கள் ஜெயிப்பாங்கன்னு சொன்ன கருத்துக்களும் தோற்று இருக்கிறது. சில கருத்து கணிப்புகள் படித்தும் இருக்கிறது. இப்ப கருத்து கணிப்புகளை முழுமையா நம்புறீங்களா இல்ல மக்களை முழுமையா நம்புறீங்களா? நாங்க தமிழ்நாட்டு மக்களை தாங்க நம்புறோம். தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரையும் தமிழ்நாட்டு தாய்மார்களையும் நம்பிதான் எங்க தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். தவிர கருத்து கணிப்புகளை நம்பியோ, திமுக கட்சியை நம்பியோ, கூட்டணி கட்சிகளை நம்பியோ, அந்த கட்சியை நம்பியோ எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கல. அவர் முழுக்க லட்சக்கணக்கான தாய்மார்களையும் இளைஞர்களையும் நம்பிதான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. பெண்கள் பாதுகாப்பு, ஒரு சமூக நீதி அப்படின்னு எவ்வளவு வாய்க்கிழியே பேசினாலும் ஒரு முழுமையான ஒரு பெண் சுதந்திரங்கிறது இன்னும் அது கிடைக்கல. நிச்சயமா வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மா எல்லாம் கொள்கை தலைவரை அறிவிச்சிருக்கும் போது எங்களுக்கான ஒரு முழு சுதந்திரம், எங்களுக்கான ஒரு தனி உரிமை எங்க அண்ணன் எங்களுக்கு கொடுப்பாரு. நாங்க முழு மனசா நாங்க நம்புறோம். எங்க சொன்ன பல கருத்துக்கள்ல அடிப்படையா பார்க்கும்போது ஒரு சில பேர் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சில பேர் சொன்னாங்க, சில பேர் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கருத்து கணிப்புகளும் பொதுவா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கிறீங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வரும், எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வரும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகளின் மீது ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக உங்களுடைய மதிப்பீடு என்ன? கருத்து கணிப்பு என்பது சாதாரணமாக யாருக்கும் வராது. ஒரு தலைவரின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருப்பதால் தான் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கருத்து கணிப்பு எங்களுக்கு சாதகமாக வருதுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் வெறும் கரிஸ்மேட்டிக் லீடர் என்பதை தாண்டி கருத்தியல் தெளிவு கொண்ட ஒரு தலைவராக வராரு. தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி திமுக என்று பேசுறாங்க. இந்த இடத்துல நான் பேசணும், நீங்க சொன்னீங்க அரசியல் பேச வேணாம் அப்படின்னு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இன்னும் தமிழ்நாட்டில் சாதி தலைவராகத்தான் பல இடங்களில் பார்க்கப்படுகிறது. சமூக நீதி பேசுற, சமத்துவம் பேசுற திமுக செய்யாத ஒரு வேலையை, மிகப்பெரிய ஒரு புரட்சியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை அறிவித்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கான தலைவர்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கங்க. தமிழக வெற்றி கழகம் உருவாகிய பிறகு தென் தமிழகத்துல, அதுவும் குறிப்பா மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைட்ல பாத்தீங்கன்னா சாதியினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கு. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கொண்டாடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவருடைய புகைப்படம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டோம். தலைவர் தளபதி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் எல்லா சாதியை சார்ந்தவரும், நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும், அதுல குறிப்பிட்ட சில பேர் அண்ணல் அம்பேத்கரை சாதி தலைவராக பார்த்தவர்கள் கூட அவர் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் எங்க தலைவர். இந்த தாக்கம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறாங்க. காலமாக வெறும் ஓட்டிற்காக ஒரு தலைவரை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அந்த தலைவருக்கு எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்காமல் இருந்தாங்க. கூத்தாடின்னு சொல்றீங்க, நடிகர்னு சொல்றீங்க, அந்த கூத்தாடி தான், அந்த நடிகர் தான் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட தலைவர் அல்ல, உலகத்திலேயே தலை சிறந்த அறிவாளி, தலை சிறந்த தலைவர், அவர் வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று லட்சக்கணக்கான இளம் தலைமுறையினிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் கடத்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் அவர்களையும் பயன்படுத்துகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய பிற்போக்கு சக்திகள், பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் மிரளுவாங்க, பயப்படுவாங்க. அப்ப அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் நமக்கான ஆயுதமாக, நமக்கான அடையாளமாக இவர்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் தான் நம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்று பிரகடனப்படுத்தி அரசியல் நோக்கி வந்தார். பாத்தீங்களா, இது தமிழ்நாட்டு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி
பல பேருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாமல் இருந்தவர்கள் கூட இன்று அரசியலை பேசுகிறார்கள் என்றால் இவருடைய அரசியலுடைய வருகைக்கு பிறகுதான். ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருத்து கணிப்புகள் என்பது கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகள். ஏன்னா நீங்களே கூட பார்த்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடியும் பல கட்சிகள் பல மாநிலங்கள் ஜெயிப்பாங்கன்னு சொன்ன கருத்துக்களும் தோற்று இருக்கிறது. சில கருத்து கணிப்புகள் படித்தும் இருக்கிறது. இப்ப கருத்து கணிப்புகளை முழுமையா நம்புறீங்களா இல்ல மக்களை முழுமையா நம்புறீங்களா? நாங்க தமிழ்நாட்டு மக்களை தாங்க நம்புறோம். தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரையும் தமிழ்நாட்டு தாய்மார்களையும் நம்பிதான் எங்க தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். தவிர கருத்து கணிப்புகளை நம்பியோ திமுக கட்சியை நம்பியோ கூட்டணி கட்சிகளை நம்பியோ அந்த கட்சியை நம்பியோ எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கல. அவர் முழுக்க லட்சோப லட்சக்கணக்கான தாய்மார்களையும் இளைஞர்களையும் நம்பிதான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணாதாங்க ஸ்டாலின் முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாதாங்க எடப்பாடி முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாதான் எங்க தலைவர் தளபதி அவர் முதலமைச்சராக வர முடியும். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்தாங்க. 2026 தலைவர் தளபதி அவர்களை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணதுனாலதான் கருத்து கணிப்புகள் இப்படி வருது. அது கருத்து கணிப்புகள் உண்மையான கணிப்பாகத்தான் இருக்கு. கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்திற்குள் 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குங்க. பொய் சொல்ல முடியாது. எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்பது ஆன்லைன் செயலி மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. வாக்காளர் அடையாள அட்டை இருந்தா மட்டும்தான் கட்சியில உறுப்பினராக சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் அடையாள அந்த பட்டியலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதான் செயலி. பாண்டிச்சேரியை சார்ந்தவர்கள் கூட கட்சியில உறுப்பினராக சேர முடியாது. அப்ப முழுக்க தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான், அவர்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக இணைய முடியும். அப்போ 1 கோடி பேர் எங்க கட்சியில் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறாங்க. அது இந்த 1 வருஷத்துல இவ்வளவு இமாலய இலக்கை அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நம்ம அதை பார்க்கிறோம். நீங்க மனசார தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவருக்கு பிறந்த நாள், அவர்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கிறேன், என் தலைவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? திருமண உதவித்தொகை பண்ணாங்க, அதை இவங்க நிப்பாட்டிட்டாங்க. அதை இவங்க தலைவர் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம். கட்டம் அவர் மெயினா எடுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கஞ்சான்ற ஒரு அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை அழியோட அவர் அழிக்கணும். கன்னிமொழி ஓரத்துல சொன்னாங்க, சாராய கடை ஃபுல்லாவே நாங்க எடுக்க போறோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கடைப்பிடிக்கல. அதை பத்தியே பேச மாட்டாங்க, அதை பத்தியே நினைக்க மாட்டாங்க அவங்க. ஆனா நம்ம தளபதி அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு முன்ன ஜெயிச்சு வந்தார்னா, இந்த கெஞ்சான்ற ஒரு விதையே அவரு அறுத்து எடுக்கணும். கெஞ்சான்ற ஒரு பொருளே வார்த்தையே வராத அளவுக்கு அவர் அதை முயற்சி பண்ணணும். அது அடியோட அழிக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம தலைவர். அதுதான். உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா? சத்தியவாணி. சத்தியவாணி அவர்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மகளிருடைய வார்த்தையா தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா, உண்மையிலேயே போதைப் பொருள் அப்படிங்கிறது அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், யார் வேணா வெற்றி பெறட்டும், யார் வேணா களமாறட்டும், ஆனா போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு மகளிர் சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் கவனத்தில் எடுத்துக்கணும். இது ஒரு காமனான ஒரு வாக்காளரோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. உங்களுடைய தலைவருக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்க, நிச்சயமா அவருடைய செவிகளுக்கு அது செல்லும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சுமதி. நான் ஆயிரவிளக்கு தொகுதியில இருந்து வந்திருக்கேன். இப்ப இருக்க கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இங்க ரொம்ப கம்மி. படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த ஜாப் எல்லாருக்குமே கிடைச்சாலே இங்க நம்ம நாடு வல்லரசு ஆயிடும். அதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கரெக்டா கிடைச்சிருச்சுன்னா நமக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க பெரியவங்க பெண்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு. அண்ணன் வந்தாரு, ரொம்ப முக்கியம்ன்றீங்க. பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைய சீரழிக்கிறாங்க, 5 பேர் 4 பேர் நம்ம நியூஸ்ல எவ்வளவு கேள்விப்படுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு. அது இந்த குழந்தைய தொட்டா இந்த தண்டனை கிடைக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் அண்ணன். பெண்களுக்கு பார்த்த உடனே ஒரு பயம் இருக்கணும், ஐயோ இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது என்ற ஒரு பயம் இருக்கணும். அந்த மாதிரி தலைவர் அந்த சட்டத்தை கொண்டு வரணும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் இழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. கண்டிப்பா. நைட்ல எல்லாம் தனியா போகும்போது தைரியமா போகணும். ஏன்னா பெண்களை தொட்டா இந்த தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பாரதி கண்ட கனவு இன்னும் நினைவாகலன்றீங்க. கண்டிப்பா சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா
இப்போ கிண்டல் பண்றது, குழந்தைங்களை இது பண்றது, பெரியவங்க ஏன்னா நிறைய பார்க்குறோம் இல்லையா தளபதி. ஏன்னா அம்மா முன்னாடி சொன்னாங்க, அவங்க சத்யவாணி அம்மா சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு போதை பொருளும் வந்து ஒரு காரணமா இருந்துகிட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு, ஒரு சமூக நீதி அப்படின்னு எவ்வளவு வாய்க்கிழிய பேசினாலும் ஒரு முழுமையான ஒரு பெண் சுதந்திரங்கிறது இன்னும் அது கிடைக்கல. நிச்சயமா வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மா எல்லாம் கொள்கை தலைவரை அறிவிச்சிருக்கும் போது எங்களுக்கான ஒரு முழு சுதந்திரம், எங்களுக்கான ஒரு தனி உரிமை எங்க அண்ணன் எங்களுக்கு கொடுப்பாரு. நாங்க முழு மனசா நாங்க நம்புறோம். எங்க வருங்கால முதலமைச்சரா எங்க அண்ணன் வரும்பொழுது பெண்கள் சுதந்திரங்கிறது பெரிய லெவல்ல பேசப்படும். அதை நாங்க நிச்சயமா நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம், அவர் செய்வாருன்ட்டு. அதான் நம்பிக்கை இருக்குன்றீங்க. அதே போல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை யார் பண்ணாலுமே, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேருன்னு கூட சொல்லி கிடையாது, அதை யார் பண்ணாலுமே நம்ம வந்து கடுமையா கண்டிக்கணும், அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத யாருக்கும் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தளபதிக்கு என்னோட பர்த்டே விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரியே தான் வந்து கஞ்சா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை எடுத்துடணும். அதனால வந்து நிறைய பசங்க எங்கள் ஏரியாவில் ரொம்ப அதுக்கு எல்லாருமே நிறைய பசங்க அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. 10th 12th வரைக்கும் நல்லா படிச்ச பசங்க, பள்ளிக்கூட குழந்தைகளே 10th 12th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த லீவுக்கு அப்புறமா 12th அப்புறமா ஃபெயில் ஆயிட்டாங்களா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வந்து கஞ்சா தான். யாருமே வந்து நல்லா இருந்த பையன் வந்து ஒரு மென்டல்ல இதுவாயிட்டு அவனா பேசிட்டு போறான், அவனா ஏதோ ஒன்று பண்றான். அப்படி இல்லைன்னா வந்து யாரையா போயிட்டு வெட்டுறாங்க, குத்துறாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து கஞ்சா தான். அதை வந்து ஃபுல்லா எடுத்துடணும். அதே மாதிரி விவசாயிங்களுக்கு வந்து அவங்க விளைய வைக்கிறதுக்கு கரெக்டான அந்த ஒரு இது கொடுக்கணும். அவங்க எந்த பொருள் விளைய வைக்கிறாங்களோ அந்த பொருளுக்கு அந்த நியாயமான விலையை வந்து கொடுக்கணும். இங்க இருந்து எடுத்துட்டு போட்டு அவங்க விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதை விட கம்மியா தான் வந்து அவங்களுக்கு லாபம் எல்லாமே வருது. அதை வந்து அவங்க கொடுக்கணும் கரெக்டா. அது கவர்மெண்ட் வந்து அந்த மானியம் வந்து கரெக்டா இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? 30 வயசுக்கு உட்பட்ட கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாங்களே. நீங்க சொன்னதை செஞ்சிருந்தா நீங்க தாய்மார்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்களே. அதே போல நீட்டு எங்க அப்பாவுக்கு தெரியும் ரகசியம்னாரு, கொள்ளையடிக்கத்தான் தெரியும். ஊடகத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் விதிலாம் கிடையாது. எந்த இடத்துல எந்த நேரத்துல எதற்காக ஊடகத்தை சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த நேரத்தில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் உறுதியாக ஊடகத்தை சந்திப்பார். தளபதி அவர்கள் 51வது பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எப்படி கொண்டாடுறோம்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா வெற்றி தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். 52வது பர்த்டேயே நம்ம கொண்டாடுவோம். அப்ப தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாளை அடுத்த ஆண்டுகள் கொண்டாடுவோம்.